எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்லை. தினேஷ், நான் சொல்றது கொஞ்சம். இங்கே பாரு, இத்தனை வருஷமாக கடைப்பிடிச்சிட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஏற்கனவே கடனுக்கு மேலே கடன் ஆயிடுச்சு. சாரி. நான் திட்டம் போட்டு தான் உங்களை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினேன்னு நினைக்கிறீங்களா? நீ ஒரு சாரி சொல்லிட்டு போயிடுவேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு உன் மேல எதுவும் தோணல. எல்லாம் போதும், எல்லாம். உனக்கு என்ன தூங்க நேரம் ஆகலையா? சும்மா டென்ஷனா இருந்து என்ன பண்ண போற? ஒவ்வொன்னும் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எலிடோஸ் காம்ராடா. என்னதான் சொல்ல வராங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சும்மா சும்மா பேசணும், மீட்டிங் ஏன்னா ஒன்று சொன்னா நம்ம கேட்குறாங்களா? நம்ம பேசுறது எதுவுமே கேட்கறது இல்லை. கடைசி வரைக்கும் சும்மா பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது நம்ம கட்சியோட சட்டத்திட்டங்களுக்கு எதிரான சில விஷயங்கள்ல தான் தினேஷ் மாஸ்டர் ஈடுபட்டிருக்காரு. உங்ககிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கிறோம். என்ன? இல்ல, இதெல்லாம் நிஜமாவே வேலை செய்யுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா ட்ரை பண்ணதான். இல்லன்னு தோணப்போ நாங்க அதை விட்டோம். அதான் சந்தேகம் இருந்தா அதை தீக்கிறது நல்லது தானே. அப்படின்னா கட்சி சண்டை போட்ட ஆளுங்களோட ஆத்மா நம்மள வாழ விடாதாமே. நம்ம பார்ட்டியோட நம்பிக்கைக்கு எதிரான விஷயங்களை தான் தோழர் தினேஷும் அவரோட கூட்டாளியும் செஞ்சுட்டு இருக்காங்க. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த பார்ட்டில மரியாதைக்குரிய ஒரு ஆளான தினேஷ் இப்படி பண்ணா அப்புறம் மத்தவங்கள என்ன பண்றது? கேள்வி கேட்கும்போது அண்ணாந்து பார்க்காம முகத்தை பார்த்து பதில் சொல்லுங்க தோழர. மன்னிச்சிருங்க, ஒரு தப்பு நடந்துருச்சு. பார்ட்டியை நான் மன்னிக்கணும். அதாவது கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு காரணத்தை உங்களால சொல்ல முடியாததுனால பார்ட்டி உங்களை சஸ்பெண்ட் பண்ணுது. என்ன? அவங்கிட்ட கத்தாம போக சொல்ற. நம்முடைய கட்சிக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததற்காக தோழர் தினேஷ், இந்து, குமார், சஜி சிபி என்பவர்களை இந்த கமிட்டி மீட்டிங்கில் என்ன முடிவெடுக்கிறோம் என்றால் அவர்களுடைய எல்லா பதவியிலிருந்தும் நீக்கம் செய்கிறோம். இந்த கட்சியின் சராசரி பதவியிலிருந்து இவர்களை நீக்கம் செய்வதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்வாறு எவரையும் நடந்து கொண்டால் அவர்களும் இவ்வாறு நீக்கப்படுவார்கள். நான் சொல்றதெல்லாம் கேக்குதா தோழர்? வாய மூடிட்டு உட்காரு, அடிச்சு மண்டைய பொளந்துருவேன். பெரிய ஆபீஸ் பேசு. தினேஷ் தினேஷ்
என்னாச்சு? பார்ட்டிலேருந்து தூக்கிட்டாங்களாம். வா போகலாம். கிரி, உன்னை நம்பின ஒரு கட்சியை நீ நல்லா ஏமாத்திட்ட. அதை என்னால் மன்னிக்கவே முடியாது. அன்பான ஊர் மக்களே, தோழர்களே, நாம எல்லாரும் இங்க ஒன்னா சேர்ந்திருக்கிறது நம்ம ஊரோட சரித்திரத்தையே எழுதின சகோதரர் கேளப்பனை நினைவுபடுத்துறதுக்காக தான். கேளப்ப அண்ணன் நமக்கு தெரியாதவர் இல்ல. அவரு நமக்கு செஞ்சுட்டு போன ஒவ்வொரு நல்ல காரியம்தான் நம்மளோட இந்த கிராமம். கேளப்ப அண்ணனோட 23வது நினைவு அஞ்சலிக்கு உங்க எல்லாரையும் நான் மரியாதையோட வரவேற்கிறேன். அடுத்ததாக உங்களிடத்தில் பேசுவதற்காக தோழர் வரதராஜனை அழைக்கிறேன். அன்பான தொண்டர்களே, நம்ம கட்சியை நம்பி வந்த எல்லாருக்கும் நம்ம கட்சி சார்பாக அப்ப அனைவருக்கும் படிக்கும்போது எல்லா உதவிகளையும் நலத்திட்ட தப்பு பண்ணியிருந்தா பணிகளை கிளாஸ்ல இருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. இது ஆனா எல்லா கட்சியில இது ஊர்லயும் ஃபர்ஸ்ட் நடக்கும். டைம். நம்மனால முடிஞ்ச உதவிய நம்ம கோஷமே போட முடியாம சும்மா வெறுப்பா இருக்குது எனக்கு. எல்லாரும் செய்யணும். விடு. நம்மளோட கட்சியும் நம்மளோட சீவிதமும் நம்ம கட்சி நிறைய பேருக்கு இடைஞ்சலா இருக்கிறதா தான் தோணுது. அப்படி இருந்தும் நம்ம கட்சி எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்று கொண்டு தான் இருக்குது. யாராலையும் நம்மளை தோற்கடிக்க முடியாது. அண்ணா 25 பரோட்டா மீன் கறியும். ஷே, எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற காலத்துல இருந்து கட்சிக்காக கடுமையா உழைச்சவங்க தான் அவங்க. எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக கட்சியிலேருந்து வெளியில் அனுப்பிட்டாங்களா? உங்களோட நிலைமையை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணுமா? எடு. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு வேற பார்ட்டி இல்லாமல்ல இந்த சந்திரன் இருக்கான். இந்த சந்திரனோட பார்ட்டி இருக்கு. அப்புறம் எதுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க? எடுத்து குறா நம்ம மெம்பர்ஷிப்பை. எப்ப அனுப்பிட்டேன்னு கேளுங்க. இந்தா இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட்சியில இருந்து யாரையும் வெளியில அனுப்ப மாட்டோம். ஆமா, இந்தாக்கா. உண்மை. பேர் நீங்க எழுதிக்கோங்க. கண்டிப்பா. நீங்க சொன்னது சரிதான். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் நாங்க கட்சியில உறுப்பினர் ஆனோம். ஏதோ ரோட்ல போறவங்களுக்கு பிரியாணியும் சரக்கும் வாங்கி கொடுத்து நாங்க ஒன்றும் ஆளுங்களை சேர்க்கல. அப்ப சரி, கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு போராட்டம் ஒன்று இருக்கு. ஆமா, இன்னைக்கு எந்த ஆக்டர் வீட்டுல போராட்டம்? கோஷம் போட்டுக்கிட்டு செல்ஃப் எடுக்க பாக்குது லூசு. நம்ம கட்சியை யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படாம நம்ம கட்சியை வளர்த்துக்கிட்டே தான் போகணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் முன்ன நின்று போராடுற நம்ம ஒரு ஆளு தான் இந்த கேளப்பன் ஐயா. ஒரே அரிப்பா இருக்க. என்னது நீ என்ன பத்தி சொல்லும் போது உற்சாகம் இல்லாம இருக்க? அங்க பாரு, கேளு. எனக்கே புல் அரிச்சிருச்சு. இங்க பாரு, முடியெல்லாம் நெத்து குத்தா நிக்குது. பாட்டில எவையா தண்ணிக்கு பதிலாக இந்த வரட்டிய வச்சது?